பென் 10 சீரிஸ்ல பென்னுக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அதுல டாப் 4 இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 4th பிளேஸ்ல இருக்கிறது எஸ்டர். இவ ஒரு ஹியூமன் தான். கிராஹோன்னு சொல்லப்படுற ஹைபிரிட் வகையை சேர்ந்தவ. பென்னுக்கும் எஸ்டருக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பார்க் உருவாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இடையில இந்த ஸ்பேனர் பென்னோட ஃபியூச்சரை சொல்லியிருப்பான். இந்த ஸ்பேனர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான் பென்னோட பையன். ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி அவங்க அப்பாவோட லவ்வை கெடுத்திருப்பான். அதுக்கப்புறமா பென் எஸ்டரை அவாய்ட் பண்ணிருப்பாரு. இதனாலேயே இவங்களோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கும். ஃபைனலா எஸ்டர் ஆண்டோனியோ கூட போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 3rd பிளேஸ்ல இருக்கிறது யூனிஸ். யூனிஸ்ங்கிறது ஆஸ்மத் கிரியேட் பண்ண யூனிட்ரிக்ஸ். குயினோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி ஒரு பொண்ணு மாதிரி பிசிக்கல் ஃபார்ம் எடுத்திருக்கும். சோ டெக்னிக்கலி யூனிஸ் பென்னுக்கு ஒரு கசின் மாதிரி தான். பென் அதை ஒரு மிஷின் தெரியாம லவ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா ஆஸ்மத் அவர் கூட யூனிஸா கூட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க ரிலேஷன்ஷிப்பும் முடிவுக்கு வந்திருக்கும். செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது காய் கிரீன். என்னையா பென்னோட ஒய்ஃபையே செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆனது. பென்னுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே காய் மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அதுவும் அவர் 10 வயசு இருக்கும்போது. பட் காய் எப்பவுமே பென்னை லவ் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு பென்னோட ஏலியன் ஃபார்ம் மேல தான் லவ் இருந்திருக்கும். அதுவும் குறிப்பா பென் வோல்ஃப தான் அதிகமா லவ் பண்ணிருப்பாங்க. இத காயே நிறைய இடத்துல மென்ஷனும் பண்ணிருக்காங்க. பட் எப்படியோ ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஜூலி யாமமோட்டோ. மேல சொன்ன எல்லாரை விடவும் பென்னா அதிகமா நேசிச்சவங்கன்னா அது ஜூலி தான். பென்னுக்கு ஒரு சீக்ரெட் சூப்பர் ஹீரோ லைஃப் இருக்கிறது தெரியாமலே அவனை லவ் பண்ணிருப்பாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட எதுவும் சொல்லாம அப்பவும் அவனை உண்மையா நேசிச்சிருப்பாங்க. பென் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் தாரான் இல்லன்னு தெரிஞ்சும் அவனுக்கு சூப்பர் ஹீரோ வேலை நிறைய இருக்கும்னு அவனை புரிஞ்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஜூலி மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் இந்த பென்னுங்கிற பைத்தியக்கார பைய கண்டினியூஸா ஜூலியை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். அவளுக்குரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்தே இருக்க மாட்டான். பென் ஜூலி விஷயத்துல பெரிய ஒரு ரெட் பிளாக்னு சொல்லலாம். இதனாலேயே இவங்க ரிலேஷன்ஷிப்ல பெரிய விரிசல் ஏற்பட்டு கடைசியா ஒரு வீடியோ கேமால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இவங்க பிரேக்கப் ஆகிருப்பாங்க. பென்னுக்கு ஜூலி விஷயத்துல இந்த வசனம் சரியா பொருந்தும்.